ராஜா ராஜா கண்ணு செல்ல கண்ணு ராஜா திடீர்னு ராஜா ராஜாங்கிறான். புரியல, நம்ம குழந்தைய கேட்கறான். பார்சல் பண்ணு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். நீ சொல்ல போய் நான் சொல்லட்டுமா? வயசுல மூத்தவன் நீயே சொல்லு. சுவாதிய ராஜா பெட்ரூம்ல பார்த்தேன். சாந்திய பாலு பெட்ரூம்ல பார்த்தேன். பாக்குறதுக்கு கேவலமா இருக்குன்னு ஏன்டா ஃபீல் பண்றேன்? இப்ப உன் சட்டி நான் போடுறேன், என் சட்டி நீ போடுறது இல்லையா? ஓஹோ, உன் நாத்த ஜெட்டியை நான் போட்டுக்கிறேன், என் நாத்த ஜெட்டி நீ போட்டுக்கிறியா? அப்படியா? அதேதான். நாம பொருளை மாத்திக்கிற மாதிரி அவனுக்கு பொண்டாட்டி மாத்திக்கிறானுங்க. அண்ணே பொருள் ஓகே, இது பொண்டாட்டியாச்சே. டேய், இந்த விஷயம் இது வரைக்கும் மேல்நாட்டுல நடந்துட்டு இருந்தது. இப்ப நம்ம ஊர்ல நடக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி வக்கீல் சார், இதுக்கு என்ன முடிவு? ஒரே முடிவுதான். நேரா அம்மா கிட்ட போய் 2 பேரையும் மாட்டி விட்டுருவோம். ரங்கநாயகி பீனல் கோடு பிரகாரம் பாலு அடிச்சு துரத்தி விட்டுருவாங்க. சொத்துல 50-50. நீ பாதி நான் பாதி. ஆளுக்கு பாதி. என்ன விஷயம் சொல்லிட்டு வரேன். நாங்க சொன்னா நம்ப மாட்டேன், கண்ணால பார்த்தாதான் நம்புவேன். எங்க கூட வா. இந்த வீட்டுல என்ன நடக்குதுங்கிறத சாட்சியோட நிரூபிக்கிறேன். வக்கீல் புத்தி போதா பத்தியா? சாட்சி கோர்ட்டுன்னு சொல்லிட்டு என்ன விஷயம் சொல்லுங்க, வரேன். அம்மா, பாலு ரூமுக்கு வா. அங்க வந்து பார்த்தாதான் உனக்கு புரியும். சரி வாங்கடா. வா. சாந்தி, ஐயோ ஐயோ, என்ன? அம்மா வராங்க, குழந்தைய படுக்கல போட்டுரு. இவன் எங்க எதுக்கு வந்திருக்கான்னு கேளுமா. நான் குழந்தைய பார்க்க வந்தேன். சுவாதி எங்கன்னு கேளுமா. சுவாதி எங்க? சுவாதி குளிக்க போயிருக்காங்க. இங்கதான் பாத்ரூம் இருக்க. இங்க தண்ணி இல்ல, அதனால அங்க போயிருக்காங்க. பீலாவரா இப்பதான் அங்க குளிச்சிருவேன். சுவாதி நான் பார்க்கவே இல்ல. பாத்ரூம் வரைக்கும் வாமா. இன்னைக்கு 2 லெவல்ல பாத்துருவா. மாமா வா. டிவி டிராமாவா போறீங்க? போச்சுரா. குளிக்கணும். நான் குளிச்சிட்டேன். பரவாயில்ல, மறுபடியும் குளி. சின்ன பெரிய கதவை திறந்து பார்த்தா லபோ தீபன் கத்து. என்ன விளையாடுறீங்களா நீங்க? நான் குளிக்கிறத உங்க அண்ணனுங்க பாப்பாங்களா? ஐயோ, நீ துணி எல்லாம் ஒண்ணு கலட்ட வேண்டாம். குளிக்கிற மாதிரி நடி போறோம். வா. ஐயோ வான்னு சொல்றேன்ல. உண்மை நீ பேசாத. ஆமா. ஆமா வா, பாத்ரூம் வந்து பாரு. என் அழுக்கு துணி மட்டும்தான் இருக்கு. கம் அம் கம். வெயிட் ஐ சி. என்னாச்சு? போதும் சுவாதி, போதும். இதுக்கு மேல எதுவும் சொல்ல வேண்டாம். தம்பி பொண்டாட்டி குளிக்கிற அண்ணனுங்களா எட்டி போடுறானுங்க, அதுவும் அம்மா பக்கத்துல இருக்கும் போதே. சரியா பாக்கலாமா? ஏமா நீங்க எது சொல்லுமா தெரியாது. அடிக்கணுமா? என்ன மன்னிச்சிருப்பா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா. இனிமே அவங்க எது சொன்னாலும் நீ நம்பாம இருந்தா அதுவே எனக்கு போதுமா. ஃபாரின் ரேஞ்சில பொண்டாட்டிகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. உண்மையை சொன்னா உழைச்சானுங்க. என்னடா சொல்லிட்டு போறானுங்க? உன்னை இங்கிலீஷ்ல ஏதோ திட்டிட்டே போறானுங்க. ஒரு 50 காலி. எல்லா சொத்தும் எனக்கு தான். குழுவாளியிலே முத்து வந்தல்லோ, குழுவாளியிலே முத்து வந்தல்லோ, தட்டி தட்டி பிரியாணி தந்தல்லோ. இந்தாங்க பிரியாணி, உட்காருங்க. தேங்க்ஸ். முத்து, இந்த வீட்டுக்கு நீ வேலைக்கு வந்து எவ்வளவு வருஷம் இருக்கும்? கொஞ்சம் புறக்கு முன்னாடி வந்துட்டான். இத்தனை வருஷமா நாம எல்லாம் அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டோம். அதனால இந்த 2 பையாக்களுக்கும் நீ ஒரு உதவி பண்ணணும். சொல்லுங்க. முத்து, நாங்க சொல்ல போற விஷயத்தை நீ யாருகிட்டையும் சொல்லக்கூடாது. இன்னைக்கு ராத்திரி உன்னோட ஒரு கண்ணு வேணும். வாய் வழியா வருது. ஐயா, பிரியாணியை கொடுத்துட்டு கண்ணை கேக்குறீங்களே, ஒரு கிட்னி கேளுங்க தர்றேன். அது உள்ள இருக்க யாருக்கும் தெரியாது. என் கண்ணை கொடுத்தா ஊருக்குள்ள ஒத்த கண்ணு கூப்பிடுவாங்க. நான் எப்படி கண்ணு ஓணும்னா கண்காணிக்கிறதுன்னு அர்த்தம். இவ்வளவுதானே? இது முன்னாடி சொல்லக்கூடாது. யார கண்காணிக்கணும்? இந்த வீட்டுல யாருக்கும் தெரியாம எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. ராத்திரி கவனமாயிரு. வீட்டுக்கு வீடு யாராவது மாத்துறாங்க, உடனே எங்களை வந்து எழுப்பு. சரி, ஹெல்ப் பண்ற. நிறைய போட்டுங்க. எச்சல்ல. சாரி, குப்பை தட்டி நினைச்சேன். முத்து, 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 ஏந்து ஏந்து ஏந்து. கத்தாத. முத்து, பாத்தியா? பார்த்தேன். நல்லா பாத்தியா? 2 பார்த்தேன். என்ன 2 பார்த்தேன்? 2 கண்ணால பார்த்தேன். இது போதும். 50-50 ஓகே. நீ பார்த்தது அப்படியே அம்மா கிட்ட சொல்லுவியா? யார்கிட்ட வேணாலும் சொல்லுவேன். ஆமா, என்ன பார்த்தேன்?
ராத்திரி 1 மணி இருக்கும். இருட்டா இருந்திருக்குமே. ராத்திரினாலே இருட்டுதான். ஓ. கவலை என்னது இது? சத்தம். அப்ப ட்ரெயின் வந்துச்சா? ட்ரெயின் இல்ல, நாய் ஊழையிடுது. செல் செல் செல். ஒரு வெள்ளை உருவம் இந்த பக்கம் வந்துச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் செல் செல் செல்லுன்னு இந்த பக்கம் ஒரு வெள்ளை உருவம் வந்துச்சு. ரெண்டும் நெருங்கி வந்துச்சு. நெருங்கி ஏதோ குடுக்கல் வாங்கல் பண்ணிச்சு. அதுக்கு அப்புறம் என்னாச்சு பாருங்க. உங்களை பத்திரிக்கையில நாள் அடிச்சிருக்காங்க. காட்டுறது யார் தெரியுமில்ல? வர்கீஸ். வர்கீஸ், பொழுது விடியும் போது அந்த ராஜா உயிரோடு இருக்க கூடாது. பாலு, ஜேகே பத்தி ஒரு கட்டுரை எழுதி வச்சுட்டு வந்திருக்கேன். அடுத்த வாரம் பாரு, கிழிச்சன்ல. ஏன்னா நீ அவங்ககிட்ட மோதிக்கிட்டே இருக்க? நீ பத்திரிக்கைக்காரன் உரிமையை விட்டு கொடுக்க முடியுமாடா? இப்படியே எழுது, ஒரு நாள் கட்டி தூக்கிட போறாங்க. ஐயோ ஐயோ, பாலு பாலு பாலு, நீ சொன்ன மாதிரியே தூக்கிட்டானுங்களே. ஐயோ பாலு பாலு. ஹலோ. என்ன கண்ணு, என்னடா கொசு அடிக்க குண்டாந்தடி எடுத்துட்டு வந்திருக்கான்னு பாக்குறியா? அது ஒண்ணுமே இல்ல கண்ணு. நீ எழுதிய பேனா அந்த நிப்புலயும் உன்னை குத்தி கொன்னுருவேன். என்ன பண்றது? நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு போட்டி வச்சிருக்கிறேன். உன்னை எவன் முதல்ல கொல்றானோ அவனுக்கு ஒரு பெரிய பரிசு கொடுக்க போறேன். சாவுல கூட இணை பிரியாத நண்பர்கள்னு ஊரே பாராட்டணும். 2 பேரும் வெட்டிருங்க. 10 மணி வரேன் கண்ணு. காமாட்சி. வாடா. ஏன் அடிச்ச? அப்படியா? ஓடி போங்கடா நாய்களா, பிச்சு பிடிச்சிராஸ்கேல். கோக்கா மாக்கா, ஜேக்கனா பெரிய கோக்கா.